இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான், அதுக்கப்புறமா வந்து வித்யாசாகர், ஹரிஷ் ஜெயராஜ், ஜி.வி. பிரகாஷ், ராக்ஸ்டார் அனிருத், இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து களம் இறங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச சாயபேங்கர். கட்சி சேர் அப்படின்னு சொல்லி 2024 ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாரு. எல்லாரும் அந்த பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதான் அவரோட ஃபர்ஸ்ட் பாட்டா, நம்பவே முடியலங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரம் அடுத்து உடனே அவுட் பண்ண பாட்டு தான் ஆசை கூட. அவரோட பாட்டுக்கு பாக்குறதை தாண்டி அவரோட அந்த டான்ஸ் மூமெண்ட், அவரோட அந்த ப்ரொனவுன்சியேஷன், அதுகளை பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து அவரோட பாடல்களை தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க, முக்கியமா சின்னவங்க. அதுக்கப்புறமா சித்திரபுத்திரின்னு சொல்லி அப்போ ட்ரெண்டிங்ல இருந்த எங்களோட மீனாட்சியை கொண்டு வந்து ஒரு பொம்மையா வடிவமைச்சு ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாரு. இப்போ ஏன் இவரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்பவும் ட்ரெண்டிங்ல அவர் தான் இருக்காரு. இவருக்கு இந்த சித்திரபுத்திரி பாட்டுக்கு அப்புறமா நிறைய படங்கள் கைவசம் போனது அப்படின்னு சொன்னாலும் அவர் கருப்பு படத்துக்காக ஒரு டைட்டில் கவர் சாங் வந்து அவுட் பண்ணியிருந்தாரு. அது செம்மையா ஹிட்டா, என்னப்பா அது நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த நேரம் டூட் படத்துல அவர் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாரு, ஊரும் பிளட் அப்படின்னு. ஆனா என்னப்பா அது, இந்த பாட்டுல ஒரு லைனுமே புரியலையே அப்படின்னு சொன்னவங்களுக்காக ஒரு அன்பிளக் வீடியோ வந்து அவரு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. எவ்வளவு அழகான வரிகள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க நேரம் இப்போ சோசியல் மீடியா ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு எல்லாரோட ஸ்டேட்டஸா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், இந்த பாட்டை தான் வைக்கிறாங்க. என்ன என் மூச்சவ பேச்சவ அப்படின்னு சொல்றாங்க. இந்த வசனம் என்ன அப்படின்னு நான் கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த லைன்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன் என்ன அப்படின்னா, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சிஜன் வந்து எங்க எல்லாருக்கும் ரொம்ப உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா அதுலயும் அளவா கலக்குறான், அதுதான் அவன் அப்படின்னு சொல்லி அவன் தான் என்னவனா அப்படின்னு கேக்குறாங்க. சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா அப்படின்னு சொல்லி கேள்வியும் கேட்கிறாரு. அவங்கதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க அவன் தான் இல்ல அவதான் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி மென்ஷன் பண்ணுங்க.